வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் ரூட். இன்னைக்கு வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் சூட்டபிள் ஃபார் ஜீரோ டில்லேஜ். எந்த சாயில் வந்து நாட் சூட்டபிள்ன்றாங்க. இதுக்கு வந்து வெர்டிசால் தான் ஆன்சர். ஏன்னா இதில் வந்து கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இதனால் ஒரு காம்பேக்ட் லேயர் வந்து மேலே ஃபார்ம் ஆயிரும். டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலைன்னா இதனால் சீடு வந்து ஜெர்மினேட் ஆகாது. அதனால் வெர்டிசால் தான் வந்து ஆன்சர். ஓகேவா? மோர் இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம். வெர்டிசால் வந்து என்ன ராக்லேருந்து வரும்னு பார்த்தோம்னா பெசால்ட்லேருந்து வரும். என்ன சாயில் இருக்கும்னா பிளாக் சாயில் இருக்கும். என்ன கிளே மினரல் இருக்கும்னா ஸ்மெக்டெக் டைப் கிளே மினரல் இருக்கும். அதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து டை ஆக்டாஹெட்ரல், இன்னொன்று வந்து ட்ரை ஆக்டாஹெட்ரல்னு. இந்த டை ஆக்டாஹெட்ரலில் தான் வந்து மாண்ட் மார்னோலைட் இருக்கும். இந்த மாண்ட் மார்னோலைட் தான் வெர்டிசாலில் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து டை ஆக்டாஹெட்ரலில் வந்து என்ன மினரல் வந்து டாமினண்ட்டாக இருக்குன்னா அலுமினியம் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ட்ரை ஆக்டாஹெட்ரலில் வந்து மெக்னீசியம் டாமினண்ட்டாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ட்ரை ஆக்டாஹெட்ரலில் வந்து எது வந்து டாமினண்ட்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மெக்னீசியம் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இதோட வந்து இந்த மாண்ட் மார்னோலைட் சொன்னல, இது வந்து என்ன கிளே மினரல்னா 2:1 டைப் கிளே மினரல். 2:1 டைப்னா 2 லேயர் வந்து சிலிக்கா இருக்கும், ஒரு லேயர் வந்து அலுமினியம் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து 2:1 டைப் கிளே மினரல் அப்படின்றாங்க. இதோட பார்ட்டிகல் சைஸ்ன்னு பார்த்தோம்னா கிளேயோட பார்ட்டிகல் சைஸ் வந்து லெஸ் தென் 0.002 அப்படின்றாங்க. இதுதான் வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆகட்டும், யூஎஸ்டி சிஸ்டம் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் தான் இருக்கும், லெஸ் தென் 0.002. இதனால இருக்கிறதுல ரொம்ப ஸ்மால் சைஸ் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் தான். அதனால வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் இந்த சைஸை வச்சு பிரிக்கலாம். போரோசிட்டி அப்படின்னா வந்து கிளே பார்ட்டிக்கலோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து போரோசிட்டி வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா கிளே சாயிலுக்கு தான் வந்து போரோசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப போரோசிட்டி வந்து கம்மியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா சாண்டி சாயிலுக்கு வந்து குறைவாக இருக்கும். இதே வந்து லார்ஜ் சைஸ் போர் பேஸ்னுவாங்க, இல்லைன்னா லார்ஜ் போர் பேஸ்னுவாங்க. அதோட சைஸை வச்சு பார்த்தோம்னா மேக்ரோ போர்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும்னா சாண்டி சாயிலில் தான் வந்து அதிகமாக இருக்கும். மைக்ரோ போர்ஸ் வந்து கிளே சாயிலில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, போரோசிட்டி அதிகமாக இருக்குது. போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா பல்க் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமானா, போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பல்க் டென்சிட்டி வந்து குறையும். அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா கிளே சாயிலில் வந்து பல்க் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர் டு சாண்டி சாயில். இது ஒரு கான்செப்டா? ஓகே. மூணாவது கான்செப்ட், டெம்பரேச்சர் வச்சு பிரிக்கலாம். தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதே வந்து போரோசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமானா, போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து குறைவாக இருக்கும். அப்படின்னா கிளே சாயிலுக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து குறைவாக இருக்கும். அதோட லோமி சாயிலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து என்ன சாயிலில் இருக்கும்னு பார்த்தோம்னா சாண்டி சாயில். ஓகேவா? சாண்டி சாயிலில் தான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதே இன்னொன்று கூட இதை கம்பேர் பண்ணலாம். கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. எங்கே வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குமா, நல்லா வந்து ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும், கிளே பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபெர்டைல் சாயில்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளே சாயிலில் வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குமானா ஆமாம், அதிகமாக தான் இருக்கும். இன்னொரு கான்செப்ட் கூட இருக்குது. கிளே சாயில், அதாவது சர்ஃபேஸ் சாயிலில் கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கா, சப்சர்ஃபேஸ் சாயிலில் வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கான்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா வந்து பொதுவாக வந்து சப்சர்ஃபேஸ்னு வந்து கண்ணை மூடிட்டு போட்டுறாதீங்க. சர்ஃபேஸ்னு போட்டுறாதீங்க. சப்சர்ஃபேஸில் தான் வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். வாட் ரீசன்னா, நம்ம வந்து A2 லேயர்லேருந்து இலிவேஷன் ஆகிட்டு கீழே B2 லேயரில் போய் கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகும்னு பார்த்துருக்கோம். அர்ஜிலிக் அரிசானோ அதோட கான்செப்ட் தானே, செட்டில் ஆகுதா? அப்படி செட்டில் ஆகும்போது கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே சர்ஃபேஸோட சப்சர்ஃபேஸில் வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து சப்சர்ஃபேஸில் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு சில விதிவிலக்கு இருக்குது. மேபி பீட் சாயில், ரொம்ப ஆர்கானிக் சாயில், மக் சாயில் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்னா, மேலே வந்து ரொம்ப ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மேபி அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி சர்ஃபேஸ் சாயிலில் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா சப்சர்ஃபேஸ் சாயிலில் தான் வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆக்சிசால். ஆக்சிசாலை பொறுத்தவரையும் இதில் வந்து என்ன மினரல் இருக்குன்னா கயோலினைட் வந்து அதிகமாக இருக்கும். வெர்டிசாலில் வந்து மாண்ட் மாரினோலைட் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஆக்சிசாலில் வந்து கயோலினைட் அதிகமாக இருக்கும். அதோட இன்னும் என்ன அதிகமாக இருக்கும்னா செஸ்கி ஆக்சைட்ஸ்.
செஸ்கி ஆக்சைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அயன் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ் தான் செஸ்கி ஆக்சைட்ஸ்னுவாங்க. இதுவுமே அதிகமாக இருக்கும். ஆக்சிசால் வந்து இதோட டீப்லி வெதர்டு சாயில், ஓகேவா, நல்லா வெதரான சாயில். ஃபெர்டிலிட்டியுமே வந்து லோவாக தான் இருக்கும் ஆக்சிசாலில். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆல்ஃபிசால். ஆல்ஃபிசால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரெட் சாயிலில் இருக்கும். ரெட் சாயிலில் வந்து ஆல்ஃபிசால் இருக்கும். இதுக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிக் கேரக்டருமே இருக்குது. ரொம்ப ஹை பேஸ் சேச்சுரேஷன் வந்து என்ன சாயில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆல்ஃபிசாலில் தான் இருக்கும். அதாவது மோர் தென் 35% வந்து பேஸ் சேச்சுரேஷன் வந்து இருக்கும். இதே வந்து லெஸ் பேஸ் சேச்சுரேஷன் வந்து எந்த சாயிலில் இருக்கும்னா அல்டிசாலில் இருக்கும். அல்டிசாலில் வந்து ரொம்ப லோ பேஸ் சேச்சுரேஷன் இருக்கும். அதாவது லெஸ் தென் 35% இருக்கும். ஓகேவா. இதோட வந்து ஆல்ஃபிசாலில் வந்து சப்சர்ஃபேஸ் அரிசான் வந்து டயக்னோஸ்டிக் அரிசான் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு அர்ஜிலிக் அரிசான் வந்து இருக்கும். அர்ஜிலிக் அரிசான் வந்து இருக்கும். ஏன் அர்ஜிலிக் அரிசான்? ஆக்சுவலி அர்ஜிலிக் அரிசான்னா என்னன்னா சர்ஃபேஸோட சப்சர்ஃபேஸ் சாயிலில் வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். என்னன்னா லீச்சிங்னால நடந்திருக்கும். அதனால வந்து சப்சர்ஃபேஸில் வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து அர்ஜிலிக் அரிசான்னுவாங்க. இது வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா ஆல்ஃபிசாலில் அதிகமாக இருக்கும். இதே இன்னொரு பாயிண்ட் கூட சொல்ல மறந்துட்டேன். வெர்டிசாலில் பிளாக் சாயிலை பொறுத்தவரையும் பி அரிசானே இருக்காது. ஓகேவா. டைரெக்டாக வந்து ஏ அரிசான் அடுத்து வந்து கீழே போயிடும். ஏன்னா பி அரிசானே இருக்காது. என்ன காரணம்னா அதில் வந்து ரொம்ப ஸ்வெல்லிங் அண்டு ஸ்ரங்கேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் மாண்ட் மாரினோலைட்டில். ஓகேவா. இதனால் என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து டீப் கிராக்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். இதனால் கிளே பார்ட்டிகல்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து பி அரிசானே டெவலப் ஆகலை அப்படிங்கிறாங்க. இது வந்து கீழே ஒரு கொஷினில் கூட நான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். முக்கியமான கொஷின் அது. அடுத்து வந்து அல்டிசால். அல்டிசாலை பொறுத்தவரையும் பார்க்கணுன்னா நம்ம முக்கியமாக சொல்லணுன்னா என்னென்னா பேஸ் சேச்சுரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது லெஸ் தென் 35% இருக்கும். ஹைலி வெதர்டு சாயில். அதோட வந்து இதில் வந்து சர்ஃபேஸ் ஆகட்டும் சப்சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே அசிடிக்காக இருக்கும். அதனால் இது வந்து ரொம்ப அல்டிசால்னா அசிடிக் சாயில்னு அர்த்தம். ஓகேவா. சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது படிக்க போகிறது வந்து இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். ஆக்சுவலி இது ஒரு டெஃபினேஷன் தான். இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு சேச்சுரேஷன்றாங்களா. சேச்சுரேஷன்னா என்னென்னா மைக்ரோபோர்ஸும் மேக்ரோபோர்ஸ்லையும் ரெண்டுத்துலையுமே வந்து வாட்டர் ஃபில் ஆகிருக்கும். இதுக்கு பேர் வந்து சேச்சுரேஷன்வாங்க. இதுதான் மேக்ஸிமம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னுவாங்க. இதே வந்து அதுக்கடுத்து இதோட பார் ஆக்சுவலி சேச்சுரேஷனில் வந்து வாட்டர் பொட்டன்ஷியல்னு பார்த்தாங்கன்னா 0 பார்ஸில் இருக்கும். அடுத்து வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி. ஃபீல்டு கெப்பாசிட்டி இதில் வந்து -0.33 பார் இருக்கும். அடுத்து வந்து பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் இருக்கும். அடுத்து வந்து ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கா. இங்கே இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் இந்த ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து கேபிலரி வாட்டர்ன்றாங்க. இந்த கேபிலரி வாட்டர் வந்து ஃபுல்லாக பிளான்ட்டுக்கு அவைலபிளானா கிடையாது. இதில் வந்து அவைலபிள் வாட்டர்னு இங்கே பிரிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற இடம் தான் வந்து அவைலபிள் வாட்டர். அப்படின்னா பார்ட் ஆஃப் த கேபிலரி வாட்டர் மட்டும்தான் அவைலபிள், மீதி இருக்கிறது வந்து அன்அவைலபிள்ன்றாங்க. இதே வந்து கிராவிடேஷனல் வாட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா எபோவ் த ஃபீல்டு கெப்பாசிட்டி இருக்கா. இதை வந்து எபோவ் த ஃபீல்டு கெப்பாசிட்டின்னுவாங்க. அதே மாதிரி வந்து அப்பர் லிமிட் ஆஃப் அவைலபிள் வாட்டர் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டின்னுவாங்க. இதே வந்து லோயர் லிமிட் ஆஃப் அவைலபிள் வாட்டர் வந்து பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்னுவாங்க. ஏன்னா இதிலிருந்து இது வரையும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். மீதி இருக்கிறது ஃபுல்லாகவே அன்அவைலபிள் வாட்டர். ஓகேவா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த டேபிளை ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர்னா என்ன இருக்குன்னா சாயில் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து நல்ல டைட்டாக வந்து மாய்ச்சர் வந்து பைண்ட் ஆகிருக்கும். இதனால் வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்க முடியாது. ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் வந்து பிளான்ட்டால் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. இதோட பார் பார்த்தோம்னா -31 பார் இருக்கும். ஓகேவா. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து கிராவிடேஷனல் வாட்டர். கிராவிடேஷனல் வாட்டர்னா ஒன்றும் இல்லை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆயிரும். இதுக்கு பேர் தான் வந்து கிராவிடேஷனல் வாட்டர். டவுன்வார்டுக்கு வந்து ட்ரைன் ஆகும். ஓகேவா. இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஃப்ரீ வாட்டர்னு கூட சொல்லுவாங்க கிராவிடேஷனல் வாட்டரை. ஓகேவா. இது வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு எபோவில் இருக்கும். இதோட வாட்டர் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம்னா -1/3 பார் அப்படின்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன். இதில் வந்து மேக்ரோ போர்ஸ் இருக்குல்ல, கிராவிடேஷனல் வாட்டரை பொறுத்தவரையும் ஏன் வந்து பிளான்ட்டுக்கு அவைலபிள் இல்லைன்னா இதில் வந்து மைக்ரோபோர் மேக்ரோபோர்னு 2 இருக்கும்.
மேக்ரோ போர்ஸில் வந்து வாட்டர் ஃபில்லாக இருக்கும், மைக்ரோ போர்ஸில் வந்து ஏர் ஃபில்லாக இருக்கும். இதனால் வந்து பிளான்ட்டால் எடுத்துக்க முடியாது. பிளான்ட்டால் எடுத்துக்கணுன்னா மைக்ரோ போர்ஸில் வாட்டரும் மேக்ரோ போர்ஸில் ஏரோ இருந்துச்சுன்னா தான் பிளான்ட் வந்து அந்த வாட்டரை வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? அப்போ இந்த கிராவிடேஷனல் வாட்டரையும் நம்ம பிளான்ட்டால் எடுத்துக்க முடியாது. அடுத்து கேபிலரி வாட்ரு. இது வந்து எதுக்கு இடையில இருக்குன்னா ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் ஐக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இடையில இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதாவது -1/3 பார்லேருந்து -31 பார் வரையும் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் வந்து பார்ட் ஆஃப் த வாட்டர் அவைலபிள்ன்றாங்க. ஏன்னா அதை நம்ம முன்னே பார்த்துட்டோம்ல, ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் பர்மனெண்ட் மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பார்ட் மட்டும் அவைலபிள் வாட்டராக இருக்கும், இது வந்து அன்அவைலபிளாக இருக்கும். இதே வந்து சூப்பர்ஃப்ளூயஸ் வாட்டரும் மோர் ஆர் லெஸ் வந்து கிராவிடேஷனல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே வந்து மேக்ரோ போர்ஸில் வந்து வாட்டர் ஃபில் ஆகிருக்கும், மைக்ரோ போர்ஸில் வந்து ஏர் இருக்கிறதுனால பிளான்ட்டால் எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அதை சொல்கிறாங்க. அடுத்து 3வது கொஸ்டின். இதில் வந்து எது சாயில் ஏரோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்றாங்க. மச் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் CO2 தென் அட்மாஸ்பெரிக் ஏர் அப்படின்றாங்க. கரெக்டு தான். ஏன்னா சாயில் ஏரும் அட்மாஸ்பெரிக் ஏரும் வந்து பார்த்தோம்னா மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சேமாக இருக்கும். நைட்ரஜன் இதிலெல்லாம் வந்து சேமாக இருக்கும். பட்டு கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரையும் 10 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். அட்மாஸ்பியரிக் ஏரோட சாயில் ஏரில் வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது அட்மாஸ்பியரிக் ஏரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குன்னா 0.03%. இதே வந்து சாயில் ஏரில் பார்த்தோம்னா 0.3%, 10 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தென் அட்மாஸ்பியர்ன்றாங்க. இதுதான் வந்து தப்பு. ஏன்னா இங்கே நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அட்மாஸ்பியரோட சாயிலில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் தென் அட்மாஸ்பியரிக் ஏர்ன்றாங்க. ஆமாம், இதுவும் கரெக்டு. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன். ஆமாம், நைட்ரஜன் என்ன இருக்கோ சாயில்லையும் அட்மாஸ்பியருக்கும் மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்கும். ஆக்சிஜனை பொறுத்தவரையும் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தென் அட்மாஸ்பியரிக் ஏர்ன்றாங்க. ஆக்சிஜன் கிடையாது, இங்கே வந்து CO2 தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து அதிகமாகலாம் இருக்காது. அதனால் இதுதான் வந்து தப்பு. அடுத்து வந்து ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. இது வந்து ஒரு ஃபார்முலா தான் ஆக்சுவலி. இது வந்து நம்ம இதிலே வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். C-mol E- ஆனையான்னா நெகட்டிவ் சார்ஜ் தானே, அதுதான் E- பர் கேஜ் வந்து இதுதான் வந்து ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. அடுத்து வாட் டஸ் நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி. ஆக்சுவலி இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சியை நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ட்ரை மேட்டர், அப்படி இல்லைனா ஈல்டு எடுத்துக்கலாம். ட்ரை மேட்டர் எடுத்துக்கலாம், இல்லைனா ஈல்டு எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. டிவைடட் பை நியூட்ரியன்ட் அப்சார்பன்ட் பை பிளான்ட் வந்து எவ்வளோ வந்து நியூட்ரியண்ட்டை வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படின்றது பேர் தான் வந்து நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சின்றாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். த ரேட் அட் விச் பிளான்ட் அப்சார்ப் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் சாயில். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து வெறும் வந்து நியூட்ரியன்ட் எவ்வளோ அப்சார்ப் பண்ணுதுன்னு மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர் தட் ரிமைன்ஸ் த சாயில் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட், இதுவும் கிடையாது. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோம்னா த அமௌண்ட் ஆஃப் ட்ரை மேட்டர் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் ஆஃப் நியூட்ரியன்ட் அப்சார்ப்டு பை பிளான்ட், இதுதான். ஏன்னா ட்ரை மேட்டர் டிவைடட் பை நியூட்ரியன்ட் அப்சார்ப்டு பை பிளான்ட், அதுதானே ஃபார்முலா. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இது வந்து நார்மலாக இருக்கிறதா. ப்ரௌன், ஸ்கார்ச்சிங், லீஃப் கர்னிங், டிப்ஸு, மார்ஜின். அதாவது மார்ஜின் வந்து லீஃப் வந்து ஸ்கார்ச்சிங், பர்னிங் ஆகிறது வந்து என்ன டெஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா அது வந்து பொட்டாசியம் டெஃபிஷியன்சி. ஓகேவா? பொட்டாசியமில் தான் வந்து ஆக்சுவலி இது வந்து என்ன லீஃபில் வந்து வரும்னு பார்த்தோம்னா, நியூ லீஃபில் வருமா ஓல்டு லீஃபில் வருமானா ஓல்டு லீஃபில் தான் வரும். பாட்டமோட லீஃப் எட்ஜ் வந்து ஸ்கார்ச்சிங் ஆயிரும். இதுலேயே வந்து ஒரு டிசார்டர்னு பார்த்தோம்னா கோல்டு ஃப்ளக் டொமேட்டோ, அதே மாதிரி வந்து இம்ப்ராப்பர் ஃபிங்கர் ஃபில்லிங் இது பனானா, இது எல்லாமே வந்து பொட்டாசியம் டெஃபிஷியன்சினால் வரும். இதோட வந்து இந்த பொட்டாசியத்தை வந்து டிராபிக் போலீஸ்மேனு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டொமேட்டோல் ரெகுலேஷனை வந்து பண்ணுறதுனால இது வந்து இது டிராஃபிக் போலீஸ்மேனு சொல்லுவாங்க. இதோட இது வந்து ஒரு கிராப் குவாலிட்டி நியூட்ரியன்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து பொட்டாசியத்துக்கு இருக்கிற தகவல். அடுத்து வந்து நம்ம வந்து மாலிப்டினம் பார்ப்போம். மாலிப்டினம் டெஃபிஷியன்சி வந்தால் என்ன நடக்கும்னா, ஓல்டர் லீவ்ஸ் வந்து கிளாரட்டிக் மாட்லிங் வந்து நடக்கும். ஓகேவா? ஓல்டர் லீவ்ஸில் தான் வரும்.
மாலிப்டினம் டெஃபிஷியன்சி வந்து மோஸ்ட்லி என்ன ஸ்பீசிஸில் வரும்னா பிராசிகாவோட ஸ்பீசிஸில் தான் வந்து மாலிப்டினத்தோட டெஃபிஷியன்சி வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து இதில் டிசார்டர்னு பார்த்தோம்னா விப்டைல் காலிஃப்ளவர் வந்து மாலிப்டினம் டெஃபிஷியன்சி. இதே வந்து நைட்ரோஜினஸ் அண்ட் நைட்ரேட் ரிடக்டேஸ் இந்த 2 என்சைம்லையுமே வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மாலிப்டினம் இருந்தால் தான் அங்கே வந்து இந்த வேலை நடக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? நைட்ரோஜினேஸ் அண்ட் நைட்ரேட் ரிடக்டேஸ் இது 2த்துக்குமே வந்து மாலிப்டினம் வந்து தேவை. அடுத்து வந்து நைட்ரஜன் பற்றாக்குறையாக இருந்தால் என்ன நடக்கும்னா க்ரோத் வந்து ஸ்டண்ட் ஆயிரும். ஓல்டு லீஃப் வந்து எல்லோ கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து நைட்ரஜன். அதே மாதிரி டிசார்டர்னு பார்த்தோம்னா பட்டனிங் இன் காலிஃப்ளவர் வந்து நைட்ரஜன்னால தான் வரும். ஸ்டார்வேஷன் டிசீஸ் வந்து நைட்ரஜன் தான். இதே மாதிரி வந்து நைட்ரஜன் வந்து அமினோ ஆசிட் புரோட்டீன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இதனால இது வந்து பேசிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்வாங்க. அதே மாதிரி இதை வந்து ஆக்சின் சிந்தசிஸ்க்குமே வந்து நைட்ரஜன் தேவை. அமினோ ஆசிட் புரோட்டீன் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு காம்பவுண்டுக்கு வந்து நைட்ரஜன் வந்து தேவை. ஓகேவா? அது சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாஸ்பரஸ்ன்னு பார்த்தோம்னா ஓல்டு லீவ்ஸில் வந்து பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகும். சிக்கிள் லீஃப் டிசீஸ்னுவாங்க. மேபி ப்ரீமெச்சூரில் வந்து லீஃப் ஃபால் ஆச்சுன்னா அதுக்கு வந்து பாஸ்பரஸ் தான் வந்து ரீசன். ஓகேவா? இது வந்து ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ், இன்டைரக்ட்லி ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா அது வந்து பாஸ்பரஸ் தான். அதே மாதிரி வந்து எனர்ஜி ஸ்டோர் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதாவது ஏடிபி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பாஸ்பரஸ் வந்து தேவை. ஏன்னா அதுலேயே இருக்கல ஏடிபி அடினோசின் ட்ரை பாஸ்பேட் தானே, அது பாஸ்பரஸ் வந்து தேவை. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இது வந்து நம்ம பார்த்துட்டோம். விச் சாயில் கேரக்டரிஸ் இண்டிகேட்ஸ் இட்ஸ் எபிலிட்டி டு ரிட்டைன் வாட்டர் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ட்ரைன் ஆகிறது தவிர மீதி எவ்வளோ வாட்டர் வந்து சாயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி. ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்துட்டோம், அப்பர் லிமிட் ஆஃப் அவைலபிள் வாட்டர்னோம். இதில் வந்து மைக்ரோபோர்ஸில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கும், மேக்ரோபோர்ஸில் வந்து ஏர் ஃபில் ஆகிருக்கும். இதனால இதில் வந்து பார்ட் ஆஃப் தி வாட்டர் வந்து நம்மளால் வந்து இது வந்து எடுத்துக்கும். ஆக்சுவலி பிளான்ட் வந்து எடுத்துக்க முடியும். இதோட பார்ன் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம்னா -0.33 பார்ஸில் வந்து இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இதே பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்னா வந்து லோயர் லிமிட் ஆஃப் அவைலபிள் வாட்டர்னு நம்ம முன்னையே பார்த்துட்டோம். -15 பார் இருக்கும் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்டில். அடுத்து அல்டிமேட் வில்டிங் பாயிண்ட்னா -60 பார் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். அடுத்து வந்து ஐடியல் பல்க் டென்சிட்டி ஃபார் ஆப்டிமம் கிராப் க்ரோத் ஃபார் கிளே சாயில்ன்றாங்க. ஆக்சுவலி இதில் வந்து பல்க் டென்சிட்டினா என்னன்னா, பல்க் டென்சிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து அப்பரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பல்க் டென்சிட்டியில் வந்து போர் ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் ஆகுமா ஆகாதுன்னா போர் ஸ்பேஸ் வந்து இருக்கும் பல்க் டென்சிட்டியில். பார்ட்டிக்கல் டென்சிட்டியில் தான் வந்து போர் ஸ்பேஸ் வந்து நம்ம எடுத்துருவோம். போர் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்ட்டிக்கல் டென்சிட்டி, இன்க்ளூடு போர் ஸ்பேஸ்னா அது வந்து பல்க் டென்சிட்டி. இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் ட்ரை சாயில் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். இதுதான் வந்து பல்க் டென்சிட்டி அப்படின்வாங்க. இது வந்து எப்படி இது பண்ணலான்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னுலாம், அப்படி இல்லைன்னா மில்லிகிராம் பர் மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ வந்து இந்த 1.2ன்னு பார்த்தோம்னா பல்க் டென்சிட்டி வந்து நார்மல் சாயிலில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 1.33 இருக்கும். இதே வந்து சாண்டி சாயிலில் வந்து 1.7 இருக்கும். கிளே சாயிலில் வந்து 1.1லேருந்து 1.4 வரையும் இருக்கும். இதில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லாததுனால 1.2 வந்து அதுக்கு இடையில இருக்குது. அதனால் வந்து நம்ம கிளே சாயிலில் வந்து 1.2 தான் வந்து ஆன்சர். இதே வந்து காம்பேக்ட் சாயிலோட பல்க் டென்சிட்டின்னு பார்த்தோம்னா 2 வந்துடும். ஓகேவா? அது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான். போர் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பல்க் டென்சிட்டி வந்து குறையும். இதே வந்து காம்பேக்ட் சாயிலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பல்க் டென்சிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அதாவது காம்பேக்ட் சாயில்னு பார்த்தோம்னா பிளேட்டி ஸ்ட்ரக்சர் தானே வந்து ரொம்ப காம்பேக்டான சாயில். அப்படின்னா வந்து காம்பேக்டான சாயிலில் வந்து பல்க் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதே மாதிரி வந்து இன்ஃபில்ட்ரேஷன் காம்பேக்டான சாயில் பல்க் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இருக்காது, பெர்மியபிலிட்டி எஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி இது எல்லாமே வரும். அதே மாதிரி வந்து வாட்டர் லாகிங்குமே இருக்கும். ஏன்னா பல்க் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ஃபில்ட்ரேஷன் நடக்காது. இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கலைன்னா வாட்டர் லாகிங் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி வந்து ரன் ஆஃபுமே அதிகமாக இருக்கும். ரன் ஆஃப் வாட்டருமே அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்ஃபில்ட்ரேஷன் ஆகாது, ரன் ஆஃப் வந்து அதிகமாகிடும்.
இதே வந்து டெப்த் இன்க்ரீஸ் ஆகுதுங்க சார், அப்போ வந்து பல்க் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுமான்னா ஆமாம், டெப்த் இன்க்ரீஸ் ஆனால் பல்க் டென்சிட்டி வந்து அதிகமாகும். அவ்வளோதான். ஓகேவா? அந்த வேல்யூ மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்ட்டிகல் டென்சிட்டியும் அப்படியே சேர்த்து பார்த்துருவோம். பார்ட்டிகல் டென்சிட்டினா மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் அப்படின்வாங்க. இதுதான் அதோட டெஃபினேஷன். மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து போர் ஸ்பேஸ் வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட அப்படியே பல்க் டென்சிட்டியோட டபுள் தான் வந்து பார்ட்டிகல் டென்சிட்டி. ஓகேவா? நார்மல் சாயிலுக்கு சாண்டி சாயிலுக்குலாம் எவ்வளோ இருக்குன்னா அங்கே 1.3 நம்ம படித்தோமா பல்க் டென்சிட்டியில், இங்கே வந்து 2.6 வந்துடும். ஓகேவா? சில்ட்டுக்கு வந்து 2.7 வரும், கிளேக்கு வந்து 2.8 வரும், யூமஸ்க்கு வந்து 1.3லேருந்து 1.5 வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க. இதே வந்து இப்போ வந்து பார்ட்டிகல் டென்சிட்டியை பொறுத்தவரையும் பார்ட்டிகல் சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து பார்ட்டிகல் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சலைன் சாயிலு. இது சலைன் சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சலைன் சாயிலை பொறுத்தவரையும் லெஸ் தென் 8.5 இருக்கணும் பிஹெச். இதே வந்து ஈசி பார்த்தோம்னா மோர் தென் 4 இருக்கணும். எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா லெஸ் தென் 15 இருந்துச்சுன்னா தான் இது வந்து சலைன் சாயில் அப்படின்வாங்க. இதே வந்து சலைன் சாயிலுக்கு வந்து ஒயிட் அல்கலி அப்படின்னும் சொல்லுவாங்க. சலைன் சாயில் அதே வந்து அல்கலி சாயிலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து எப்படி இருக்குன்னா மோர் தென் 8.5 இருக்கும். அதே மாதிரி ஈசி வந்து லெஸ் தென் 4 இருக்கும். இஎஸ்பி வந்து மோர் தென் 15 இருந்துச்சுன்னா அது வந்து அல்கலி சாயில் அப்படின்வாங்க. ஓகேவா? இதே வந்து அல்கலி சாயிலை வந்து சோடிக் சாயில்னு சொல்லுவாங்க. காலம்னார் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன சாயில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சோடிக் சாயிலில் தான் காலம்னார் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து டியூரிங் டீகம்போசிஷன் ப்ராசஸில் வந்து கிரீன் மெனியூர் கிராப்ஸில் வந்து டீகம்போசிஷன் ஆகக்குள்ள குளுக்கோஸ் இஸ் த இன்கார்பரேட்டட் மெட்டீரியல் பை அட்டாக்டு பை ஏரோபிக் டீகம்போசிஷன். இதோட கீவேர்டே பார்த்தோம்னா ஏரோபிக் தான். ஆக்சுவலி ஏரோபிக் அன்ஏரோபிக்கை வச்சு தான் இங்கே வந்து நம்ம பிரிக்கவே முடியும். ஏரோபிக் நடந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துடும். ஏன்னா ஏரோபிக் இப்போ வந்து இங்கே குளுக்கோஸ்ன்றது ஒரு சுகர் தானே, குளுக்கோஸ் ப்ளஸ் O2 அது வந்து ரியாக்ட் ஆகி என்ன நடக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு H2O வந்து பிரியும். இது வந்து ஏரோபிக் கண்டிஷனில் நடந்துச்சுன்னா இப்படி நடக்கும். இதே அன்ஏரோபிக் கண்டிஷனில் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா இந்த குளுக்கோஸ்ன்றது C6H12O6 தானே குளுக்கோஸு. இந்த C6H12O6 வந்து அன்ஏரோபிக் கண்டிஷனில் பாக்டீரியா வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா அங்கே வந்து லாக்டிக் ஆசிட் உருவாகும். அதோட வந்து பியூட்ரிக் ஆசிட் அதிகமாக உருவாகிறது. என்ன ஆசிட்னா பியூட்ரிக் ஆசிட் தான் வந்து அதிகமாக உருவாகும். இந்த கொஷின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக எது உருவாகும்னா வந்து பியூட்ரிக் ஆசிட். அடுத்து வந்து எத்தில் ஆல்கஹால் இதுவுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்போனா அன்ஏரோபிக் பாக்டீரியா இருந்துச்சுன்னா 3 ப்ரொடியூஸ் ஆகும். ஏரோபிக் இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வரும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்ன பார்ட்டிக்கல் வந்து டீகம்போஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகும்னு பார்த்தோம்னா லிக்னின் வந்து டீகம்போஸ்லி வெரி ஸ்லோலி டீகம்போஸ்ட் ஆகிறது தான். இந்த கொஷின்லாம் வந்து முக்கியமான கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அண்டு இட்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் கிவன் பை அப்படின்றாங்க. அதாவது இது என்ன பண்ணுறாங்கன்னா சாயில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அந்த பொட்டன்ஷியலும் வந்து எதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்கன்னா சாயில் மாய்ஸ்சர் கேரக்டரிஸ்டிக் கர்வ், அந்த கர்வில் தான் வந்து வச்சு மேட்ச் பண்ணி ரிலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து இன்னொரு பேருமே இருக்குது. சாயில் மாய்ஸ்சர் கேரக்டரிஸ்டிக் கர்வுக்கு இன்னொரு பேர் வந்து வாட்டர் ரீடென்ஷன் கர்வ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதே வந்து பிஎஃப் கர்வுன்னு கூட இன்னொன்று இருக்குது. பிஎஃப் கர்வுனா ஒன்றும் இல்லை, இதே வந்து நம்ம லாகர்தமிக்கோட கம்பேர் பண்ணோம்னா இதுக்கு வந்து பிஎஃப் கர்வுன்னுவாங்க. சாயில் மாய்ஸ்சரும் அதோட பொட்டன்ஷியலும் வந்து எப்படி கம்பேர் பண்ணலான்னா சாயில் மாய்ஸ்சர் கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்படின்னுவாங்க. இன்னொரு இதுக்கு பேர் வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் கர்வ்னு சொல்லலாம். இல்லைன்னா இது வந்து பிஎஃப் கர்வ்னு சொல்லுவாங்க. பிஎஃப் கர்வ்னா அங்கே வந்து லாகர்தமிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து பிஎஃப் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் ஆர் லெஸ் வந்து சாயில் மாய்ஸ்சர் கேரக்டரிஸ்டிக் கர்வும் சாயில் வாட்டர் கேரக்டரிஸ்டிக் கர்வும் சேம் மோர் ஆர் லெஸ் மீனிங் என்னவோ ஒன்று தான். ஆனால் நம்ம பொதுவாக வந்து மாய்ஸ்சர் கேரக்டரிஸ்டிக் கர்வும் தான் வந்து சொல்லுவாங்க டெஃபினேஷனில்.
வாட்டர்னு சொல்ல மாட்டாங்க. அதனால இதுதான் வந்து ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் வந்து தி காம்பாக்ட் ஆஃப் சாயில் வாட்டர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டிசால்வ்டு சொல்யூட்ஸ் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம சாயில் வாட்டர் வந்து பொட்டன்ஷியலை வந்து பிரிக்குவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து சாயில் வாட்டர் பொட்டன்ஷியலை வந்து நம்ம எப்படி பிரிக்குவோம்னா மெட்ரிக் பொட்டன்ஷியல், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிப்போம். இதில் வந்து அந்த வாட்டரில் வந்து இது சால்ட்டு இல்லைனா அதர் சொல்யூபிள்ஸ் ஏதாச்சும் ஒன்று சொல்யூட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. இதை வந்து வாட்டர் வந்து பிளான்ட்டால் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிரும். இதனால் வாட்டரை வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்க முடியாது. இதுதான் வந்து ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இந்த ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். ஆக்சுவலி இந்த ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்ன்றது வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல்ன்றது வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். இது வந்து எங்கே இருக்கும் ப்ரெஷர் பொட்டன்ஷியல்னா சேச்சுரேட்டட் சாயிலில் மட்டும்தான் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். இதனால் அங்கே வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கும். இது வந்து சேச்சுரேட்டட் சாயிலில் மட்டும்தான் இருக்கும். இதே மெட்ரிக் பொட்டன்ஷியல்னாவும் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான். மெட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்னென்னா வாட்டர் வந்து சாயிலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னா அங்கே ஒரு சம் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து மெட்ரிக் பொட்டன்ஷியல்னு. அதாவது ஹோல்ஸ் வாட்டர் இன் சாயில், இதுக்கு பேர் தான் வந்து மெட்ரிக் பொட்டன்ஷியல். இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான். அடுத்து இன்னொரு பொட்டன்ஷியல் கூட சொல்கிறாங்க கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னு. இது என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வந்து வாட்டர் வந்து டவுன்வர்டு மூமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ன்றாங்க. அங்கே வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோவாக இருக்கலாம், இல்லைனா மேபி பாசிட்டிவ் இல்லைனா ஜீரோ, நெகட்டிவில் வந்து போகாது. அப்போ வந்து இதில் 2 பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் இருக்கும், 2 பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவ் இருக்கும். எது நெகட்டிவ்னா ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கும். இதே வந்து மெட்ரிக் பொட்டன்ஷியலும் நெகட்டிவ் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதே வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோவாக இருக்கலாம், இல்லைனா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? இதில் இன்னும் 2-3 கான்செப்ட் கூட இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இப்போ சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்றாங்க. சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல்னால் இப்போ வந்து ஒரு சாயிலில் வந்து வாட்டர் வந்து இருக்குது, பிளான்ட் வந்து அது எடுத்துக்குது அப்படின்னா அதில் வந்து என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குன்றதை வந்து சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல். அப்படி பார்த்தோம்னா மேபி அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு சால்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சலைன் கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலும் இருக்கும், ப்ரெஷர் பொட்டன்ஷியலும் இருக்கும். சரிங்களா? அதே மெட்ரிக் பொட்டன்ஷியலும் இருக்கும். இது 3மே வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு சாயில் வந்து வெட்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா மெட்ரிக் பொட்டன்ஷியலும் இருக்கும், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலும் இருக்கும். ஏன்னா சால்ட் ஏதாச்சும் இருக்கலாம், மேபி ப்ரெஷர் பொட்டன்ஷியல், இது 3மே இருக்கும் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியலில். இதே வந்து சால்ட் ஃப்ரீ சாயிலாக இருக்குது, என்னோட சாயில் வந்து ஃபுல்லாக சால்ட்டே கிடையாது அப்படின்னா என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னா சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மெட்ரிக் பொட்டன்ஷியல். ஏன்னா அங்கே ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்காது, ஏன்னா அங்கே வந்து எந்த சால்ட்டும் இல்லை. ஓகேவா? இதே வந்து டோட்டல் வாட்டர் பொட்டன்ஷியல்ன்றாங்க. டோட்டல் வாட்டர் பொட்டன்ஷியல்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதாவது சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் ப்ளஸ் இதில் நம்ம மேலெல்லாம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து எதுலையுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா ட்ரைன் ஆகிற வாட்டர் அது. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலும் சேர்த்திட்டோம்னா இதுக்கு பேர் வந்து டோட்டல் வாட்டர் பொட்டன்ஷியல்னுவாங்க. அப்போ வந்து டோட்டல் வாட்டர் பொட்டன்ஷியல்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னா மெட்ரிக் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கா, இந்த மெட்ரிக் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ப்ளஸ் அது கூட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலும் சேர்த்துட்டோம்னா டோட்டல் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல். ஓகேவா? இந்த சாயில் வாட்டர் பொட்டன்ஷியலை வந்து எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா பிஎஃப், அந்த பிஎஃப் ஸ்கேலில் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இது வந்து சொன்னது யாருன்னா சோஃபீல்டு அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பார், அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எர்த் கிரஸ்ட். இது வந்து என்ன எலிமெண்ட் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 46% வந்து ஆக்சிஜன் தான் இருக்குது. இது வந்து ஒரு நான் மெட்டாலிக் எலிமெண்ட். ஓகேவா? இதே வந்து டாமினன்ட் மெட்டல் எலிமெண்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அலுமினியத்தை வந்து நம்ம சொல்லலாம். அலுமினியம் எவ்வளோ இருக்குது? 8.1% வந்து அலுமினியம் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்பர் 5 கிலோமீட்டர் எர்த் கிரஸ்டில் வந்து என்ன ராக் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இதில் இது எர்த்துலேயே பார்த்தோம்னா இக்னியஸ் ராக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப டாமினண்ட்டானது. ஆனால் அப்பர் 5 கிலோமீட்டர்ஸில் வந்து மெட்டமார்பிக் ராக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தோம்னா சேல், இதுதான் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஷேல் தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்பர் 5 கிலோமீட்டரில். ஓகேவா?
இதே வந்து இக்னியஸ் ராக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 95% வந்து இருக்கும். இதில் இன்னொன்று கூட நம்ம படிச்சுக்கலாம். இந்த ராக் வந்ததுனால சிலிக்கானை பேஸ் பண்ணி ராக்ஸை வந்து 3ஆக வந்து பிரிப்பாங்க. சிலிக்கானை பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. அது என்னென்னா ஆசிட் ராக், இன்டர்மீடியட் ராக், பேசிக் ராக் அப்படின்னு 3ஆக வந்து பிரிப்பாங்க. இதில் ஆசிட் ராக் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ சிலிக்கான் இருக்கணும்னா 67 to 75% வந்து சிலிக்கான் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஆசிட் ராக். இது இன்டர்மீடியட்னா 55லேருந்து 65 வரையும் இருக்கும். பேசிக் ராக்னா 40லேருந்து 55% இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து பேசிக் ராக் அப்படின்வாங்க. அப்போ பேசிக்னா 40 to 55, 55 to 65னா இன்டர்மீடியட், ஆசிட்னா 67 to 75 சிலிக்கான் பர்சன்டேஜ் வச்சு பிரிக்கிறாங்க. அப்போ ஆசிட் ராக்குக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா கிரானைட் வந்துடும். கிரானைட் வந்து ஆசிட் சாயிலுக்கு எக்ஸாம்பிள். இதே இன்டர்மீடியட் ராக்குக்கு வந்து அண்டிசைட்டு, டியோரைட். ஆக்சுவலி இந்த டியோரைட்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஒரு கொஷினில். இன்டர்மீடியட் ராக் இது அப்படின்ட்டு டியோரைட் வந்து வந்துடும். இந்த பேசிக் ராக்னா பெசால்ட், கேப்ரோ இது எல்லாமே பேசிக் ராக்ல வந்து வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 2:2 டைப் மினரல் அப்படின்றாங்க. 2:2 டைப் மினரல் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோரைடு தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஏன்னா கயோலினைட் என்ன டைப்னா 1:1 டைப் தான் வந்து கயோலினைட்டு. வெர்மிகுலைட் வந்து 2:1 டைப்பு. ஓகேவா? மாண்ட் மார்னோலைட்டுமே 2:1 டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுவுமே ஒரு சின்ன டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். 2:2 டைப்னா என்ன எப்படி இருக்கும்னா சிலிக்கானை வந்து டெட்ராஹெட்ரன் அப்படின்வாங்க, அலுமினியத்தை வந்து ஆக்டாஹெட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன நடக்கும்னா 2:2னா ரெண்டு சைடு வந்து சிலிக்கா இருக்கும். அதாவது 2:1 லேயர் மாதிரியே தான் இருக்கும். ரெண்டு லேயர் வந்து சிலிக்கா, இடையில ஒரு லேயர் அலுமினியா இருந்துச்சு. மாண்ட் மார்னோலைட்டுக்குமே நம்ம அது தானே படிச்சிருக்கோம். ரெண்டு லேயர் சிலிக்கா இருக்கும், ஒரு லேயர் வந்து அலுமினியா இருந்துச்சுன்னா இது வந்து 2:1. இது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா என்ன லேயர் இருக்குன்னா இந்த குளோரைடில் இது ரொம்ப முக்கியம், ப்ரூசைட் லேயர் அப்படின்றாங்க. ப்ரூசைட் லேயர் இன்னொரு லேயர் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிரும் குளோரைட்டில். அது அந்த லேயர் பேர் வந்து ப்ரூசைட் லேயர் அப்படின்வாங்க. அப்படின்னா அது என்ன லேயர்னா ஒரு மெக்னீசியம் லேயர் தான் வந்து ப்ரூசைட் லேயர்னுவாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து எதுக்கு வந்து அதிகமான மெக்னீசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குளோரைட்டில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு ப்ரூசைட் லேயர் வந்து அடிஷ்னல் லேயர் இருக்கிறதுனால அங்கே வந்து மெக்னீசியம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம கயோலினைட் பார்த்துடலாம். கயோலினைட் வந்து 1:1 டைப்புன்னுவாங்க. அப்படின்னா வந்து ஒரு லேயர் வந்து சிலிக்கா, ஒரு லேயர் வந்து அலுமினியா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து கயோலினைட்டு. கயோலினைட்டில் வந்து என்ன பாண்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிலிக்கா அலுமினியாவுக்கு இடையில என்ன பாண்டிங் இருக்கும்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இந்த கொஸ்டினும் ஒரு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. கயோலினைட்டில் வந்து என்ன பாண்டிங் இருக்கும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இந்த மினரலை பொறுத்தவரையும் எக்ஸ்பேண்டிங், நான் எக்ஸ்பேண்டிங் டைப்னு வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? இந்த கயோலினைட் வந்து எக்ஸ்பேண்டிங் டைப்பா, நான் எக்ஸ்பேண்டிங் டைப்பானா இது வந்து நான் எக்ஸ்பேண்டிங் டைப்பு. இதே மாதிரி கயோலினைட்டில் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கானா கம்மியாக இருக்குது. எவ்வளோனா 5லேருந்து 20% தான் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இருக்குது. வெரி வெரி லோ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எதில் இருக்குன்னா கயோலினைட்டில் தான் இருக்குது. இதே மாதிரி வந்து ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து கயோலினைட்டில் தான் இருக்குது. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து கயோலினைட்டில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கயோலினைட் மினரல் வந்து பிளாஸ்டிசிட்டி வந்து இருக்காது. பிளாஸ்டிசிட்டி இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ரிங்கேஜ் கெப்பாசிட்டி வந்து இருக்காது. கயோலினைட் வந்து எந்த சாயில் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெட் சாயில் இருக்குது. இதே மாதிரி கயோலினைட்டில் வந்து பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? எந்த சாயிலில் வந்து பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் அதிகமாக இருக்குன்னா கயோலினைட்டுக்கும் பாஸ்பரஸ்க்கும் தான் தொடர்பு. பாஸ்பரஸ் வந்து அதிகமாக ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து வெர்மிகுலைட்டு பார்த்துடலாம். வெர்மிகுலைட்னா 2:1 டைப்பு மினரலு. 2:1 டைப்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும்ல, ரெண்டு சிலிக்கா லேயர் இருக்கும், ஒரு அலுமினியா லேயர் இருக்கும். அதான் 2:1. இது வந்து ஒரு லிமிட்டட் எக்ஸ்பேண்டிங் டைப் அப்படின்றாங்க. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து வெர்மிகுலைட்டில் தான் அதிகமாக இருக்கும். கம்மியாக இருக்கிறது வந்து கயோலினைட்டில், அதிகமாக இருக்கிறது வந்து வெர்மிகுலைட்டில். கிட்டத்தட்ட 80லேருந்து 150 வரையும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த வெர்மிகுலைட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இன்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இன்டர் லேயரில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பொட்டாசியம் ஃபிக்சேஷன் வந்து ரொம்ப அதிகமாக என்ன மினரலில் இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து வெர்மிகுலைட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? அடுத்து வந்து இலைட் பார்த்துடலாம்.
இலைட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைட்ரஸ் மைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இலைட் வந்து ஒரு நான் எக்ஸ்பேண்டிங் டைப்பு, எக்ஸ்பேண்ட் ஆகாது. இதுலேயுமே வந்து பொட்டாசியம் இன்டர்லேயர் வந்து பொட்டாசியம் இருக்கும். ஆக்சுவலி இந்த இலைட்ல வந்து பொட்டாசியம் வந்து ஒரு இன்டர்லேயரில் இருக்கும். இதனால் வந்து பொட்டாசியம் வந்து ரொம்ப அதிகமாக என்ன மினரல் இருக்குன்னா இலைட்டில் தான் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். அதில் ஆக்சுவலி வெர்மிகுலைட்டில் வந்து பொட்டாசியம் ஃபிக்ஸேஷன் தான் அதிகமாக இருக்கும்னு நான் சொன்னேன். பொட்டாசியம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலை. பொட்டாசியம் ஃபிக்ஸேஷன் வந்து அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் அவைலபிள் பொட்டாசியம் அதில் அதிகமாக இருக்கும்னா இலைட்டில் தான் வந்து இருக்கும். இதே மாதிரி வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து எதில் அதிகமாக இருக்குன்றதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வெர்மிகுலைட்டில். அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதில் இருக்கும்னா யூமஸில் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து யூமஸில் தான் அதிகமாக இருக்கும். 150லேருந்து 300 வரையும். இதே மினரல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா வெர்மிகுலைட் வந்து ஆன்சராக வச்சுக்கலாம் நம்ம. அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. இதோட ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவுமே கேட்பாங்க. சோடியம் டிவைடட் பை ரூட் ஆஃப் கால்சியம் ப்ளஸ் மெக்னீசியம் டிவைடட் பை 2. இதுதான் வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. இதுக்குமே வந்து வாட்டருக்கு வந்து அசாடு எது இல்லை எவ்வளோ வந்து அசாடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோவை. S1, S2, S3, S4ன்னு. இந்த S1 அப்படின்றது வந்து அசாடே கிடையாது. அதில் வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா அது வந்து அசாடு இல்லை. இதே வந்து 10லேருந்து 18 வரையும் இருந்துச்சுன்னா அது வந்து S2வில் வந்துடும். 10லேருந்து 18 இது வந்து மீடியம் அசாட் அப்படின்றாங்க. இதே S3ல தான் வந்து 18 to 26 இருக்கும். இதுதான் ஐ அசாட் அப்படின்றாங்க. இதே S4ல வந்து மோர் தென் 26 இருக்கும். இது மாதிரி வெரி ஐ அசாட் வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே ஐ அசாட் கேட்டிருந்தாங்கன்னா 18 to 36 இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் பார்ப்போம். த ஃபாலோவிங் இஸ் ஏரோபிக். இதில் வந்து முக்கியமான கீவேர்டு எதுன்னு பார்த்தோம்னா ஆட்டோட்ரோபிக் வச்சு தான் நம்ம பிரிக்க முடியும். ஓகேவா? ஆட்டோட்ரோபிக். அதே மாதிரி வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஏரோபிக்கா இருக்கு, ஆட்டோட்ரோபிக்கா இருக்கு, நான் சிம்பையாட்டிக்கா இருக்கு, இது நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து அனாபினான் தான் வரும். ஏன்னா நான் சிம்பையாட்டிக்னா ஃப்ரீ லிவிங் தானே. ஃப்ரீ லிவிங்கை வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஏரோபிக், இன்னொன்று வந்து அன்ஏரோபிக்னு. ஃப்ரீ லிவிங் அசிட்டோபாக்டருமே வந்து ஃப்ரீ லிவிங்கில் தான் வரும், நான் சிம்பியாட்டிக்கில் தான் வரும். ஓகேவா? அப்போ வந்து இதுவுமே ஃபர்ஸ்ட் ஆன்சரில் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆட்டோட்ரோபிக்கை வச்சு தான் நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணி போட முடியும். ஓகேவா? இங்கே வந்து இது ஃப்ரீ லிவிங்கில் வந்து ஏரோபிக்னு பார்த்தோம்னா அசிட்டோபாக்டர் வரும், பீசரிங்கியா வரும், அனாபீனாவுமே வந்து ஃப்ரீ லிவிங் தான். ஓகேவா? அடுத்து வந்து அன்ஏரோபிக்னு பார்த்தோம்னா கிளாஸ்ட்ரிடியம். அப்போ இங்கே வந்து கிளாஸ்ட்ரிடியம் வந்து அன்ஏரோபிக். ஓகேவா? ஃப்ரீ லிவிங்கில் அன்ஏரோபிக். அதனால வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? சூடோமோனாஸ்ன்றது வந்து ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் தானே. இது வந்து நம்ம நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். இதுவுமே கிடையாது. இப்போ இங்கே இவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து எது வந்து ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்னு பார்த்தோம்னா அனாபினா தான். ஆக்சுவலி அனாபினா வந்து ரெண்டுமே இருக்கும். இது வந்து சிம்பையாட்டிக்லையும் வரும், ஃப்ரீ லிவிங்லேயும் வரும். ரெண்டுத்துக்குமே எது வரும்னா அனாபினா மட்டும்தான் வரும். ஏன்னா இது வந்து ஃப்ரீ லிவிங்காக இருந்துச்சுன்னா அனாபினா மட்டும் இருக்கும். இதே வந்து எது கூட இது வந்து சிம்பையாட் பண்ணோம்னா அசோலா கூட வந்து சிம்பையாட் பண்ணும். இது அப்போ மட்டும்தான் இது வந்து சிம்பையாட்டிக் வரும். ஓகேவா? இது ரெண்டுமே இருக்கிறதுனால இங்கே வந்து இது நான் சிம்பையாட்டிக்னு கொடுத்தாலும் எடுத்துக்கலாம், சிம்பையாட்டிக்னு கொடுத்தாலுமே நம்மளால இதை வந்து எடுத்துக்க முடியும் அனாபினாவில். ஏன்னா இது வந்து அனாபினா அசோலா நம்ம படிச்சிருப்போம்ல, அது கூட வந்து சிம்பியாட்டிக்காக இருக்கும். இதே வந்து சிம்பையாட்டிக்னு பார்த்தோம்னா எது வரும்னு பார்த்தோம்னா ரைசோபியம் சிம்பையாட்டிக்கில் வரும். ஃப்ராங்கியான்றது வந்து ஒரு ஆக்டினோமைசைட்ஸு. இந்த எது கூட வந்து இது இதாகும்னா கேஷுரினா இருக்குல்ல, கேஷுரினாவுக்கு வந்து கேஷுரினா கூட வந்து சிம்பையாட்டிக்கில் வந்து நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் இந்த ஃப்ராங்கியான்றது. ஓகேவா? அடுத்து அசோசியேட்டிவ் சிம்பையாட்டிக்னு சொல்லி அசோஸ்பைரலத்தை தான் வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? இதே இந்த அனாபினா அசோலாங்கிறது வந்து எவ்வளோ தெரியுமா நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணோம்? 30லேருந்து 40 kg வந்து பர் ஹெக்டருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த இன்னும் ஒரு சின்ன இது மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். இந்த ரைசோபியம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா நோபி அண்டு ஹில்ட்னர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம அந்த ஒரு ரைசோபியம் கல்ச்சர் பயோ ஃபர்டிலைசர் தயாரிக்கிறோம்னா அதில் வந்து எவ்வளோ வயபிள் செல்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம்னா 10⁸ வயபிள் செல்ஸ் வந்து அட் த ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து நல்ல ஒரு மைக்ரோப்ஸ் இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைசோபியத்தை பொறுத்தவரை இன்னும் 2-3 முக்கியமான டாபிக் இருக்குது.
ரைசோபியத்தை வந்து நைட்ரோஜீனியஸ் என்சைம் தான் வந்து நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? இந்த நைட்ரோஜீனியஸ் என்சைம் தான் வந்து நைட்ரஜனை வந்து அம்மோனியாவை கன்வெர்ட் பண்ணுறதே வந்து இந்த நைட்ரோஜீனியஸ் என்சைம் தான். இந்த என்சைம் வந்து எப்போ ரைசோபியம் தான் ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னா அனேரோபிக் கண்டிஷனில் தான் இது வந்து வேலை செய்யும். ஆனால் ரைசோபியம் பாக்டீரியாவை பொறுத்தவரை அது வந்து ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஆனால் பட்டு நைட்ரோஜீனேஸ் என்சைம் வந்து எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னா அனேரோபிக் கண்டிஷனில் தான் வேலை செய்யும். இதோட இன்னும் சில குரூப்ஸாகவே பிரிப்பாங்க. ரைசோபியம் லெகிம்னாசோரம் அப்படின்வாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பி குரூப்ஸ், பிஇஏ இந்த குரூப்ஸ்க்கு வந்து ரைசோபியம் லெகிம்னாசோரம் போடுவாங்க. இதே வந்து பீனாக இருந்துச்சுன்னா ரைசோபியம் பேசியோலி யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து குளோவர் குரூப்பில் தானே ட்ரைஃபோலியம் எல்லாமே வரும். இதுக்கு வந்து ரைசோபியம் ட்ரைஃபோலி யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து ஆல்ஃபால்ஃபா குரூப்பை வந்து லூசன் குரூப்னு சொல்லுவாங்க. லூசன் குரூப் இல்லைனா ஆல்ஃபால்ஃபா குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எது யூஸ் ஆகும்னா ரைசோபியம் மெலிலோட்டி அப்படின்ற ரைசோபியம் ஸ்பீசியஸ் தான் வந்து வேலை செய்யும். இதே வந்து சோயாபீன் குரூப்பாக இருந்துச்சுன்னா ரைசோபியம் ஜப்பானிக்கம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெம் அண்டு ரூட் நாடுலேஷன் வந்து ஒரே ஒரு ரைசோபியம் ஸ்பீசிஸ் மட்டும்தான் வந்து இது பண்ணும், அது காஸ் பண்ணும். அது என்ன ரைசோபியம்னா அசோரைசோபியம். அந்த அசோரைசோபியம் எந்த பிளான்ட்டில் ஸ்டெம் அண்ட் ரூட் நாடுலேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா சிஸ்பேனியா ரோஸ்ட்ரேட்டா இதில் தான் வந்து ஸ்டெம் நாடுலேஷனும் வரும். அதே மாதிரி வந்து ரூட் நாடுலேஷன் ரெண்டுமே எதில் வரும்னா இது சிஸ்பேனியா ரோஸ்ட்ரேட்டாவில் தான் வரும். என்ன ஆர்கானிசம்னா அசோரைசோபியம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது த ஃபாலோவிங் ஃபேக்டர் ஹஸ் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டீநைட்ரிஃபிகேஷன் ஓவர் த அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இதில் நம்ம இது வந்து கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணால் தான் இதுக்கு வந்து ஆக்சுவலி ஆன்சரே வந்து நம்மளால் போட முடியும். நைட்ரிஃபிகேஷன்னா என்ன, டீநைட்ரிஃபிகேஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் உங்களுக்கு. நைட்ரிஃபிகேஷன்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மோனியா வந்து நைட்ரைட்டாக மாறி நைட்ரேட்டாக மாறும். அம்மோனியா வந்து நைட்ரைட்டாக மாற்ற வந்து நைட்ரோசோமோனாஸ் வந்து வேலை செய்யும். இதே நைட்ரைட் வந்து நைட்ரேட்டாக மாற வந்து NO3 மாற வந்து நைட்ரோபாக்டர் வந்து வேலை செய்யும். இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு பேர் வந்து நைட்ரிஃபிகேஷன். ஓகேவா? இது வந்து ஏரோபிக் ப்ராசஸில் தான் நடக்கும். இந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும்னா ஏரோபிக் ப்ராசஸ், ஆக்சிஜனில்னா இங்கே வந்து அந்த வேலை நடக்காது. இதே டீநைட்ரிஃபிகேஷன் எங்கே நடக்கும்னா அனேரோபிக் கண்டிஷனில் தான் நடக்கும். ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் வந்து நடக்கும். அப்போ வந்து எந்த ஆக்சிஜனுமே இருக்காது. டீநைட்ரிஃபிகேஷன் வந்து லாஸஸ் ஆகும். என்னன்னா நைட்ரஜன் கேஸாக வந்து லாஸ் ஆகும். வாலட்டைலைசேஷன்லையுமே வந்து கேஸாக வந்து லாஸ் ஆகும். வாலட்டைலைசேஷன் எங்கே நடக்கும்னா போர் ட்ரைனேஜ் இருக்கிற இடத்துல வந்து இது வாலட்டைலைசேஷன் லாஸுமே இருக்கும். அதே மாதிரி வந்து லீச்சிங் லாஸ் வந்து எது ஆகும்னா NO3 வந்து நைட்ரேட். ஆக்சுவலி NO3 இது வந்து லீச்சிங் லாஸ் வந்து எது அதிகமாக என்ன இதில் அதிகமாக நடக்கும்னா வந்து நைட்ரேட் ஃபார்மில் தான் வந்து அதிகமாக லீச்சிங் லாஸ் நடக்கும். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இங்கே வந்து டீநைட்ரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ஏரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நடக்கும்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதனால வந்து இந்த ஏரேஷன் இருக்குமான்னு கூட நம்மளால வந்து கெஸ் பண்ணலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பட்டு இங்கே வந்து மோர் இன்ஃப்ளூயன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏரேஷனுமே கரெக்டு தான் இங்கே. ஏன்னா டீநைட்ரிஃபிகேஷன் வந்து அனேரோபிக் கண்டிஷனில் தான் இருக்கும். ஏரோபிக் கண்டிஷனில் வந்து டீநைட்ரிஃபிகேஷன் வந்து நடக்காது. ஆனால் பட் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ட் அப்படின்றாங்க. ஒய்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் க்ரீன் மென்யூர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சீக்கிரமாக டீநைட்ரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? இதே வந்து வெல் டீகம்போஸ்டு ஹியூமஸ் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து டீநைட்ரிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இதனால் வந்து நேச்சர் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ட் அங்கே வந்து என்ன மேட்டர் இருக்குது, ஆக்சுவலி ஃப்ரெஷ் ஆர்கானிக் மேட்டர் இருக்கா இல்லை ஹியூமஸ் இருக்கா, இந்த மாதிரி அங்கே என்ன மேட்டர் இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து டீநைட்ரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதனால் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் தான் வந்து கரெக்டு. மேபி நேச்சர் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் இல்லை அப்படின்னா வந்து சாயில் ஏரேஷன் தான் வந்து கரெக்டு. ஓகேவா? இதே மாதிரி வந்து டீநைட்ரிஃபிகேஷன் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா வாட்டர் லாகிங் கண்டிஷனில் இருக்கணும், பிஹெச்சுமே அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி பிஹெச் அதிகமாக இருந்துச்சுனாலுமே டீநைட்ரிஃபிகேஷன் லாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்றாங்க. பிஹெச் அதிகமாக இருந்தாலும் இருக்கும்,
வாட்டர் லாக் கண்டிஷன்லையும் டீநைட்ரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? The following activity is not noticed submerged soil profile of rice அப்படின்றாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தோம்னா சப்மர்ஜ்டு ப்ரொஃபைலில் வந்து என்னென்ன இருக்குன்றது மட்டும் நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன். சப்மர்ஜ்டு கண்டிஷனில் வந்து பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஆசிடாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா பிஹெச் இன்க்ரீஸ். ஆசிட்னா கிட்டத்தட்ட அது என்ன நடக்கும்னா வந்து ரெடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால நியூட்ரலை நோக்கி வந்து பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆசிட் சாயிலாக இருந்தால் பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது நியூட்ரலை நோக்கி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்கே வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால H+ அயான்ஸ் வந்து கன்சியூம் ஆயிரும். இதனால் வந்து என்ன நடக்கும்னா H+ அயான்ஸ் வந்து கன்சியூம் ஆச்சுன்னா நம்ம நியூட்ரலை நோக்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பிஹெச். அதை தான் சொல்கிறாங்க. இதே அல்கலைன் சாயிலாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா டுவர்ட் நியூட்ரல் அப்படின்றாங்க. அதாவது நியூட்ரலை நோக்கி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் அல்கலைன் சாயிலில். இது வாட்டர் லாக்டு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா, அப்போ வாட்டர் லாக்டு கண்டிஷன் ஆசிட் சாயிலாக இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நியூட்ரலை நோக்கி போவோம். இதே அல்கலி சாயிலில் வந்து வாட்டர் லாக்டு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து பிஹெச் வந்து டிக்ரீஸ் ஆகி நியூட்ரல் நோக்கி போவோம். ஓகேவா? அப்போ சப்மர்ஜ்டு கண்டிஷன் வந்தாவே ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகணுன்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து ஃப்ளட்டட் கண்டிஷனில் வந்து ரெடியூஸ்டு கண்டிஷனில் வந்து என்ன நடக்கும்னா வந்து Fe3 வந்து Fe2 வந்து ரெடியூஸ் ஆகும். இதே மாதிரி வந்து அயன் பாஸ்பேட் எல்லாமே டிசால்வ் ஆகி பாஸ்பேட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஓகேவா? அதாவது அயன் பாஸ்பேட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த ஃபிக்ஸ் ஆனது எல்லாமே ஃப்ளட்டட் கண்டிஷனில் என்ன நடக்குதுன்னா அந்த ஃபெர்ரிக் Fe3 வந்து Fe2 வந்து கன்வெர்ட் ஆகிறதுனால அந்த பாஸ்பரஸ் வந்து ரிலீஸ் ஆகுது வாட்டர் லாக்டு கண்டிஷனில். ஓகேவா? அடுத்து வந்து வாட்டர் லாக்டு கண்டிஷன் இருந்துச்சுனாவே அங்கே வந்து ப்ளூயிஷ் க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி வந்து அயன் அண்டு மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி வந்து அதிகமாயிரும். ஏன்னா அங்கே வந்து அயனும் மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி தான் வந்து இது சப்மர்ஜ்டு சாயிலில் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து டாக்ஸிக் கேஸுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சப்மர்ஜ்டு சாயிலில். அது என்ன கேஸ்னால் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, மீத்தேன். இது ரெண்டுமே வந்து இப்போ லோலேண்ட் பேடி ஃபீல்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் என்ன நடக்கும்னா ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். இந்த ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல்ன்றது ஒன்றும் இல்லை, சாயிலோட ஏரேஷன் ஸ்டேட்டஸை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல்னுவாங்க. அப்போ வந்து சப்மர்ஜ்டு சாயிலில் வந்து ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் என்ன நடக்கும், ஏரேஷன் வந்து இருக்காது இல்லை, குறையும் இல்லை. அதை தான் வந்து சொல்கிறாங்க டிக்ரீஸ் ரிடக்ஸ் பொட்டன்ஷியல் தான் நடக்கும். ஆனால் இங்கே இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது வந்து தப்பு. ஓகேவா? அதே மாதிரி வந்து சப்மர்ஜ்டு சாயிலில் வந்து இம்மொபைலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மினரலைசேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஃப்ளட்டட் கண்டிஷனில் இருக்கிறது கூட பாயிண்ட்டு. அப்போ இந்த ஆன்சர் தான் வந்து தப்பு. ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் தான் ஆகணும், ஆனால் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே வந்து இன்க்ரீஸ் பிஹெச் டு ஆசிட் சாயில்ஸ்ன்றாங்க. இதே வந்து சோடிக் சாயில் வந்து டிக்ரீஸ் ஆகுன்றாங்க. கரெக்டு தான். இன்க்ரீஸ்டு அவைலபிலிட்டி ஆஃப் நேட்டிவ் பாஸ்பரஸ்ன்றாங்க. இதுவுமே கரெக்டு தான். ஏன்றது நான் சொன்னேன், அயன் கூட வந்து ஆக்சுவலி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் பாஸ்பேட்டு. அது வந்து ஃப்ளட்டட் கண்டிஷனில் வந்து Fe3 வந்து Fe2 வந்து ரெடியூஸ் ஆகக்குள்ள பாஸ்பரஸ் வந்து ரிலீஸ் ஆகிருது. பாஸ்பரஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால தான் வந்து இன்க்ரீஸ் பாஸ்பரஸ் அவைலபிலிட்டி அப்படின்றாங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் பாஸ்பரஸ் வந்து எந்த பிஹெச்சில் அவைலபிளாக இருக்கும்னு பார்த்தோம்னா நியூட்ரல் பிஹெச்சில் தான் வந்து 6.5 to 7.5 அந்த ரேஞ்சில் தானே அதிகமாக இருக்கும். பாஸ்பரஸ் வந்து ஆசிட் சாயிலில் போனாலும் அயன் பாஸ்பைடாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இதே வந்து அல்கலியாக போயிடுச்சுன்னா கால்சியம் பாஸ்பேட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இது எங்கே போனாலும் வந்து பாஸ்பரஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் இது வந்து நம்ம சப்மெர்ஜ்டு கண்டிஷன்லனா எப்படி பார்த்தாலுமே ஆசிடாக இருந்தாலும் கொஞ்சம் நியூட்ரலை நோக்கி வருது, அல்கலியாக இருந்தாலும் கொஞ்சம் நியூட்ரலை நோக்கி வருது. அதனால் வந்து பாஸ்பரஸுமே அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து த மோஸ்ட் சசப்டபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் சப்ஜெக்டட் டு ரன் ஆஃப் லாஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து யூரியா தான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இதுக்கு தான் வந்து ரன் ஆஃப் லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃப்ரூட் குவாலிட்டி நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஆக்சுவலி எல்லாரும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க பொட்டாஸ். ஏன்னா நம்ம முன்னதான் இந்த வீடியோவோட பிகினிங்லேயே பார்த்தோம், பொட்டாஸ் வந்து கிராப் குவாலிட்டி நியூட்ரியன்ட்னு பார்த்துருப்போம், ஃப்ரூட்டுன்னு பார்த்துருக்க மாட்டோம், கிராப் குவாலிட்டி நியூட்ரியன்ட்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரூட் குவாலிட்டி நியூட்ரியன்ட் ஏன் போரான்னு சொல்கிறாங்களா? இங்கே போரான் இருந்துச்சுன்னா வந்து
ஃப்ரூட் செட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி வந்து போலன் டியூப் ஜெர்மினேஷனுக்கு வந்து போரான் தான் வந்து தேவை. இதே சீடு டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து போரான் வந்து ஃப்ரூட்டை பொறுத்தவரையும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை வந்து போரான் வந்து ப்ளே பண்ணும். இதனால வந்து ஃப்ரூட் குவாலிட்டி நியூட்ரியன்ட் அப்படின்னா ஆன்சர் வந்து போரான் தான், பொட்டாஷ் கிடையாது. அடுத்து ஃபெர்டிலைசர் கிரேடு ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னா 78% வந்து ஜிங்க் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபெர்டிலைசர் கிரேடோட ஜிங்க்குக்கு வந்து ஃபெர்டிலைசர் கிரேடு வந்து 78%. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து த ரைசோபியம் ஸ்ட்ரெயின் ரெக்யூர்டு சீடு இனாகுலேஷன் ஆஃப் லூசன். இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். லூசன் வந்து ரைசோபியம் மெல்லுலோட்டி அப்படின்றது வந்து நம்ம பார்த்தாச்சு இல்லை. ஏன்னா லூசனுக்கு இன்னொரு இது வந்து ஆல்ஃபால்ஃபா குரூப்னு சொல்லுவாங்க. லூசனை வந்து ஆல்ஃபால்ஃபா குரூப்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ரைசோபியம் மெலிலோட்டியை வந்து லூசனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் வந்து a tensiometer provide direct measure of tenacity with water held by soil it measures அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாயிலில் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறதுனா மெட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா. இந்த பொட்டன்ஷியல் கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடியே மேலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சொலிட் பொட்டன்ஷியல்னால் அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு சால்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கணும், அதுதான் வந்து சொலிட் பொட்டன்ஷியல் அப்படின்வாங்க. இது வந்து நம்ம மேலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால வந்து இது நம்ம அடுத்துக்கு வந்து போயிடலாம். த மெயின் ப்ராப்ளம் ஆஃப் சோடிக் சாயில் அப்படின்றாங்க. சோடிக் சாயிலோட மெயின் ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தோம்னா பெர்மியபிலிட்டி தான். ஓகேவா. ஏன்னா இதில் வந்து ஹைலி எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் இருக்குது சோடிக் சாயில். ஓகேவா. இந்த ஹைலி எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா கிளே பார்ட்டிகல்ஸ் ஆக்சுவலி டிஸ்பர்ஸ்டு அயான்ஸ்ன்னு பார்த்தோம்னா சோடியம்லாம் வரும். ஓகேவா. ஃப்ளோகுலேட்டட்னா கால்சியம்லாம் வந்துடும். ஓகேவா. இங்கே டிஸ்பர்ஸ் ஆகிறதுனால சோடியம் இருக்கிறதுனால கிளே பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக டிஸ்பர்ஸ் பண்ணி விட்டுரும். இதனால இந்த கிளே பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா வந்து சாயிலோட போர்ஸை போய் பிளாக் பண்ணிடும். சாயிலோட போர்ஸை பிளாக் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து மோசமாயிரும். இன்ஃபில்ட்ரேஷன் நடக்காது. இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கலைன்னா என்ன பண்ணும், பெர்மியபிலிட்டி இருக்காது. பெர்மியபிலிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும்னா வாட்டர் லாகிங் வந்து அதிகமாயிரும். ஏன்னா இன்ஃபில்ட்ரேஷனே நடக்காது, தண்ணியே உள்ளவே போகாது. இதனால கொஞ்சம் மழை பெஞ்சாலே வாட்டர் லாகிங் ஆயிரும். வாட்டர் லாகிங் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா ரன் ஆஃப் வந்து அதிகமாயிரும். ஓகேவா. ஏன்னா உள்ள போல ரன் ஆஃப் வந்து வாட்டர் லாகிங் இருந்துச்சுன்னா ரன் ஆஃப் வந்து அதிகமாயிரும். இதனால வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அதே மாதிரி ஏரேஷன் இது எல்லாமே கம்மியாகிறதுனால ரூட் க்ரோத்துமே வந்து கம்மியாயிரும். இதுதான் வந்து சோடிக் சாயிலோட இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு முறை கூட நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். ஓகேவா. அடுத்து வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ அண்ட் ரெசிடியல் சோடியம் கார்பனேட் வேல்யூ நார்மல் குட் குவாலிட்டி வாட்டர் அப்படின்றாங்க. இதுவுமே சேம் அதே தான். நம்ம வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் மேலே இதுலேயே. இப்போ ரெசிடியல் சோடியம் கார்பனேட் வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு ரெசிடியல் சோடியம் கார்பனேட்னா கார்பனேட் ப்ளஸ் பை கார்பனேட், அதாவது CO3 ப்ளஸ் HCO3 மைனஸ் கால்சியம் ப்ளஸ் மெக்னீசியம். இதுதான் இதோட ஃபார்முலா. அதாவது கார்பனேட்டையும் பைகார்பனேட்டையும் கூட்டணும், கால்சியமும் மெக்னீசியத்தையும் கூட்டி இது ரெண்டையுமே வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் தான் வந்து ரெசிடியல் சோடியம் கார்பனேட். இதுவுமே பிரிக்கிறாங்க எப்படின்னா லெஸ் தென் 1.5 1.25 இருந்துச்சுன்னா அது வந்து சேஃப் வாட்டரில். ஓகேவா. இதே 1.25லேருந்து 2.5 வரையும் இருந்துச்சுன்னா மார்ஜினல் அப்படின்றாங்க. மோர் தென் 2.5 தான் வந்து அன்சேஃப். ஓகேவா. அப்போ வந்து நமக்கு குட் குவாலிட்டி வாட்டர்னா லெஸ் தென் 10 இருக்கணும். அதே மாதிரி லெஸ் தென் 2.5 இருந்துச்சுன்னா இதுதான் வந்து குட் குவாலிட்டி வாட்டர் அப்படின்றாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கானிக் மனியூர்ஸ் நேரோயஸ்ட் CN ரேஷியோ அப்படின்றாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கிரவுண்ட்நட் கேக்கு தான் வரும். ஓகேவா. அதாவது இதில் ரெண்டு பிரிக்கலாம் ஆக்சுவலி. ஒன்று வந்து நேரோ CN ரேஷியோ, இன்னொன்று வந்து வைடர் CN ரேஷியோன்னு ரெண்டாக வந்து பிரிக்கலாம். நேரோ CN ரேஷியோனா என்ன நடக்கும்னா வந்து அங்கே வந்து நைட்ரஜன் வந்து நல்லா அதிகமாக ஃபிக்ஸ் ஆகும், டீகம்போசிஷன் வந்து அதிகமாக நடக்கும் நேரோ இதில். இதே வந்து நியூட்ரியன்ட் வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணிடும் நேரோ CN ரேஷியோ இருந்துச்சுன்னா. இதே வைடராக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா வந்து மோர் கார்பன் இருக்காங்க. மோர் கார்பன் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா டீகம்போசிஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும்.
அதே மாதிரி வந்து அங்கே வந்து நைட்ரஜன் இம்மொபைலைசேஷன் நடக்கிறதுக்குமே பாசிபிலிட்டி வந்து அதிகம். இதிலிருந்து நம்ம என்ன இது பண்ணலான்னா, நேரோ சிஎன் ரேஷியோ இருந்துச்சுன்னா டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்டராக இருக்குது. இதே வந்து வைடர் சிஎன் ரேஷியோவாக இருந்துச்சுன்னா டீகம்போசிஷன் ஸ்லோவாக இருக்கிறதுன்றதுக்கு வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் சிஎன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிரவுண்டட் கேக்குக்கு தான் வந்து நேரோவெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த ஆன்சரு. அடுத்து வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கண்டைன்ஸ் மேக்ஸிமம் பாஸ்பரஸ் அப்படின்றாங்க. பாஸ்பரஸ் வந்து இதில் எதுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா காட்டன் சீட் கேக் இதில் தான் வந்து அதிகமான பாஸ்பரஸ் இருக்குது. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈனோசிலிகேட் அப்படின்றாங்க. ஈனோசிலிகேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க. ஈனோசிலிகேட்டை வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சைன் சிலிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஈனோசிலிகேட்டை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று என்னென்னா பைராக்சான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆம்பிபோல்ஸ் அப்படின்வாங்க. பைராக்சானில் வந்து என்ன இருக்குன்னா சிங்கிள் செயின் சிலிகேட் அப்படின்வாங்க பைராக்சானை. இதில் தான் வந்து என்ஸ்டடைட் ஆகைட் இது எல்லாமே வந்து பைராக்சானில் வரும். அப்போ வந்து ஈனோசிலிகேட்டுக்கு வந்து எது எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா என்ஸ்டடைட். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இதே வந்து ஆம்பிபோல்ஸ்னு ஒன்று படித்தோம்ல, டபுள் செயின் சிலிகேட்டு. இதில் வந்து என்ன நடக்கும்னா ஆன் பிளண்டு ஆக்டினோலைட்டு இது எல்லாமே வந்து டபுள் செயின் சிலிகேட்டில் வரும். மேபி இங்கே ஆப்ஷனில் வந்து ஆன் பிளண்டு ஆக்டினோலைட் கொடுத்து ஏபிசி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து மூணுமே வரும். ஏன்னா ஈனோசிலிகேட்னா பொதுவாக வந்து எல்லாமே சொல்கிறது தான். ஓகேவா? அடுத்து வந்து இதில் மைக்கா குளோரைட்டு இது எல்லாமே வந்து ஃபில்லோசிலிகேட் அப்படின்வாங்க. ஃபில்லோசிலிகேட்டுன்னுவாங்க. ஃபில்லோசிலிகேட்டை தான் வந்து அனிகோம் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா கயோலினைட் இலைட் இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. இது நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ நான் சிலிகேட் மினரல் அப்படின்றாங்க. சிலிகேட் மினரல் நான் சிலிகேட் மினரல்னு வந்து பிரிக்கிறாங்க. நான் சிலிகேட் மினரலில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் இதுதான் வந்து நான் சிலிகேட் மினரல்னுவாங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் சிலிகேட் மினரலுக்கு வந்து ஹேமடைட், ஜியோதைட், லிமோனைட், கிப்சைட் இது எல்லாமே வந்து நான் சிலிகேட் மினரல். அது இல்லாமல் இன்னும் இருக்குது. கார்பனேட்டில் பார்த்தோம்னா கால்சைட்டு, டோலமைட்டு இதுவுமே வந்து நான் சிலிகேட் மினரல் தான். சல்ஃபேட்டில் வர ஜிப்சமும் வந்து நான் சிலிகேட் மினரல் தான். பாஸ்பேட்டில் வர ஆப்படைட் இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. பாஸ்பரஸ் சோர்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்படைட்டில் வந்து பாஸ்பரஸ் சோர்ஸ் அதிகமாக இருக்கும். குவாட்ஸு, பைரைட்டு, கோல்டு இது எல்லாமே நான் சிலிகேட் மினரல். ஓகேவா? இன்னொரு முறை சொல்லிடுறேன். நான் சிலிகேட் மினரல்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் இதுதான் வந்து நான் சிலிகேட் மினரல்ஸ். இதில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஹேமத்தைட், ஜியோதைட், லிமோனைட், கிப்சைட் இதில் இருக்கும். இதே மாதிரி வந்து கார்பனேட்டில் இருக்கிற கால்சைட், டோலமைட்லேயும் வந்து நான் சிலிகேட் மினரல் தான். சல்ஃபைட்டில் வந்து ஜிப்சம் இருக்கும். பாஸ்பேட்டில் வந்து ஆப்படைட் இருக்கும். குவாட்ஸு, பைரைட்டு, கோல்டு இது எல்லாமே நான் சிலிகேட் மினரல். ஓகேவா? அடுத்து வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ராஜோனல் சாயில் அப்படின்றாங்க. இது வந்து டோக்குச்சோவோட ஜோனல் கான்செப்ட், ஜோனாலிட்டி கான்செப்ட் யார் சொல்லியிருப்பாங்க? டோக்குச்சோ தானே சொல்லியிருப்பாரு. அவரோட ஜோனாலிட்டி கான்செப்டை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியும். ஜோனல் சாயில்னு இவர் எது சொல்கிறாருன்னா, நல்ல ப்ரொஃபைல் டெவலப் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து ஜோனல் சாயில் அப்படின்வாங்க. அதாவது பாட்ஸால், ரெட் சாயில் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஜோனல் சாயிலில் வந்துடும். ஏஜோனல் சாயிலில் வந்து என்ன வரும்னா அங்கே வந்து ப்ரொஃபைலை வந்து டெவலப் ஆகிருக்காது. புவர் ப்ரொஃபைல் டெவலப் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து ஏஜோனல் சாயில்னுவாங்க. அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அலுவியல் சாயில், என்டி சாலில் வர்றது இது எல்லாமே வந்து ஏஜோனல் சாயில். ஓகேவா? இப்போ இன்ட்ராஜோனல் சாயில் எது சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு லோக்கல் கண்டிஷன், அதாவது பேரண்ட் மெட்டீரியல் அங்கே இருக்கிற வெதர் கிளைமேட்டை பொறுத்து வந்து மாறும். அதாவது சலைன் சாயில், அல்கலை சாயில் இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா இதை வந்து இன்ட்ராஜோனல் சாயில் அப்படின்றாங்க. அப்போ வந்து ஆன்சரு சலைன் சாயில். ஓகேவா? இதே வந்து த சாயில் பிஹெச் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா சாயில் பிஹெச் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும்னா 1:1 டைப் கிளே மினரலில் தான் அதிகமாக இருக்கும். அது என்ன கிளே மினரல்னா கயோலினைட்டில் வந்து ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இதே வந்து 2:1 டைப் கிளே மினரல் மாண்ட் மாரினோலைட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? சால்ட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி
டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சால்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதே வந்து அயர்ன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது செஸ்கி ஆக்சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து எதுக்கு முக்கியமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸோட ஃபிக்சேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து யூஸ் ஆகுது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டியோட மெயின் ரோலே என்னன்னு பார்த்தோம்னா ரெடியூஸ் பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன். ஏன்னா பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் வந்து ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் வந்து பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணி அவைலபிலிட்டி பாஸ்பரஸ் வந்து அதிகமாகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ரீசென்ட்லி ஃபார்ம்டு சாயில் ஆர்டர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்டிசால் ஆக்சுவலி இன்செப்டிசால்லையுமே அலுவியல் சாயில் வருது சார். அப்போ இன்செப்டிசால் நான் போடக்கூடாதா அப்படின்னா ஆமாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்போவுமே வந்து என்டிசாலுக்கு தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிலையுமே இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கூட இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, நான் பார்த்தேன். அதுலேயுமே வந்து என்டிசால்ஸ்க்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்டிசால், அடுத்து வந்து இன்செப்டிசால், அப்படி தான் வந்து நம்ம போகணும். ஓகேவா? த ஹையஸ்ட் ஃபிக்சேஷன் ஆஃப் பொட்டாசியம் அக்கர்ஸ் அப்படின்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி படித்தது தானே. ஆல்ரெடி வந்து எதில் வந்து பொட்டாசியம் ஃபிக்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா 2:1 டைப் கிளே மினரல். இது வந்து நம்ம மேலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால் நம்ம அடுத்துக்கு போயிடுவோம். த மோஸ்ட் ரியாக்டிவ் ஃப்ராக்ஷன் ஆஃப் சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா எதுனா கிளே ஃப்ராக்ஷன் தான். ஏன்னா இதுதான் வந்து அதிகமாக வந்து ரியாக்டிவ் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா கிளே வந்து அதோட பார்ட்டிக்கல் சைஸ் வந்து ரொம்ப சின்னது, லெஸ் தென் 0.002 இருக்கும். இதில் வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதோ கிளே தான் அதிகமாக பண்ணும். அதே மாதிரி வந்து அயன் எக்ஸ்சேஞ்சு வந்து அதிகமாக இருக்கிறதும் வந்து கிளே சாயிலில் தான் இருக்கும். அக்ரிகேட்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் கிளே சாயிலில் தான் இருக்கும். பஃபரிங் அதாவது பிஹெச்க்கு வந்து பஃபர் இருக்கிறதுமே வந்து கிளே சாயிலில் தான் அதிகமாக இருக்கும். ஃபெர்டிலைசரை ரீட்டைன் பண்ணணும்னா அதுக்கு கிளே சாயில் தான் வேணும். இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து கிளே சாயில் தான் வரும். அதனால தான் சொல்கிறாங்க மோஸ்ட் ரியாக்டிவ் ஃப்ராக்ஷன் ஆஃப் சாயில்னா இதுக்கு வந்து கிளே தான் வந்து ஆன்சர். ஓகேவா? விச் சாயில் ஆர்டர் போத் சர்ஃபேஸ் அண்ட் சப்சர்ஃபேஸ் லேயர் ஸ்ட்ராங்லி அசிடிக். இது வந்து நம்ம ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் வீடியோலேயே சொல்லிட்டேன். அல்டிசாலில் வந்து சர்ஃபேஸ்லேயும் அதிகமாக இருக்கும், சப்சர்ஃபேஸ்லேயும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நல்ல வெதரான சாயில். ஓகேவா? அடுத்து வந்து விச் நைட்ரோஜனியஸ் ஃபெர்டிலைசர் யூஸ் டு ஸ்டாண்டர்ட் எகைன்ஸ்ட் விச் சால்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இஸ் மெஷர்ட் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சோடியம் நைட்ரேட் தான். ஒய் அப்படின்னா சோடியம் நைட்ரேட்டோட சால்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 100. ஓகேவா? அதனால் இது கூட தான் வந்து எல்லா ஃபெர்டிலைசர்ஸையும் இது கம்பேர் பண்ணுவாங்க. இது 100 இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இது கூட தான் வந்து மீதி இருக்கிறோட சால்ட் இண்டெக்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சோடியம் நைட்ரேட் தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து த கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட் ஆஃப் டோலமைட் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இதுக்கு இதோட கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட்டுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அதாவது என்னென்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் லைமிங் மெட்டீரியல். ஓகேவா? இன்டூ 100. இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. ஆக்சுவலி இது ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இன்னொரு முறை சொல்கிறேன். கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட்டோட ஃபார்முலா பார்த்தோம்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் லைமிங் மெட்டீரியல் இன்டூ 100. ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேல்யூ தான் இது. கால்சியம் கார்பனேட்டோட கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட்டோட டோலமைட்டோட வேல்யூ எதுன்னு பார்த்தோம்னா 109. ஓகேவா? இதே வந்து கால்சியம் ஆக்சைடு அதோட வேல்யூ வந்து 179. இந்த 179ன்றது வந்து கால்சியம் ஆக்சைடோட வேல்யூ. டோலமைட்டுக்கு வந்து 108.7ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 109ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கால்சைட்னா ஒன்றும் இல்லை, கால்சியம் கார்பனேட் தானே கால்சைட்டுன்னு. கால்சைட்டோட ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து 100. ஓகேவா? சோடியம் நைட்ரேட்டுக்கும் 100, கால்சியம் கார்பனேட்டுக்கும் 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் ஸ்லாகுக்கு வந்து 86. இங்கே 86 கொடுத்துருக்கிறது வந்து பேசிக் ஸ்லாகோட வேல்யூ. ஓகேவா? அடுத்து விச் அப்ரோச் ஆஃப் நியூட்ரியன்ட் எஸ்டிமேஷன் வாஸ் யூஸ்டு கிராப் லாகிங் மெத்தடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராப் லாகிங்னா ஒன்று, இது வந்து சுகர் கேனில் வந்து சாப்பை வந்து அதை லீஃபில் இருக்கிற சாப்பை எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது நியூட்ரியன்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிராப் லாகிங் வந்து மெயின்லி வந்து
சுகர் கேனில் யூஸ் பண்ணுவாங்க. இதை சொன்னது யாருன்னா சிலமன்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். இது வந்து ஹவாயில் டெவலப் பண்ண ஒரு மெத்தடு. இது எதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்கன்னா கிரிட்டிக்கல் நியூட்ரியன்ட் கான்சன்ட்ரேஷன், அதாவது அந்த லீஃபில் வந்து எவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குது, கிரிட்டிக்கல் நியூட்ரியன்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம நியூட்ரியன்ட் கொடுக்கணும். அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த நாட் ஃபாலோவிங் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து பேசிக் கொஸ்டின் தான். ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்னா எத்தனை இருக்குது? 21 இருக்கும். அதாவது 17 எசென்சியல் எலிமெண்ட் கூட சோடியம், கோபால்ட், வெனேடியம், சிலிக்கான் இது சேர்த்துனா வந்து ஃபங்க்ஷனல் எலிமெண்ட். ஓகேவா? அப்போ வந்து இந்த கேட்மியம்லாம் வரவே வராது. அதனால் இதுதான் வந்து நாட் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து த டைம் பிட்வீன் ஸ்டார்ட் ஆஃப் ஆர்கானிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் பெர்னியல் கிராப் அப்படின்றாங்க. அதாவது பெர்னியல் கிராப்பை பொறுத்தவரையும் நான் இது நம்ம ஆர்கானிக் மெட்டீரியல் கூட கொடுத்துருக்கேன். கன்வர்ஷன் பீரியட்னு கொடுத்துருப்போம். அதாவது ஆனுவல் கிராப்பாக இருந்தால் 2 இயர்ஸ் தான் வந்து கன்வர்ஷன் பீரியட் வந்து பிளான்ட்டுக்கா சாயிலுக்கானா சாயிலுக்கு தான் கன்வர்ஷன் பீரியடு. இது வந்து 3 இயர்ஸ் வந்து பெர்னியல் கிராப்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் வேர் அனௌன்ஸ்டு இன் அப்படின்றாங்க. இது வந்து என்னன்னா என்பிஓபியை தான் ஆக்சுவலி இங்கே சொல்கிறாங்க. என்பிஓபி தான் வந்து நம்ம இங்கே வந்து இந்தியா ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்பிஓபி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸு. இது எல்லாமே நம்ம ஆர்கானிக்கில் படிச்சிருக்கோம். நீங்கள் இன்னொரு முறை கூட போய் பாருங்கள். இது என்பிஓபி எப்போ இது பண்ணியிருப்பாங்கன்னா 2001 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. திஸ் டெஃபிஷியன்சி மோர் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் கூட நல்லாயிருக்கும். The deficiency is more pronounced during கூல் கிளைமேட்டில் வந்து டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அண்டு கூல் கிளைமேட்டில் வெட் சீசனில். இதே மாதிரி வந்து வார்மர் சீசனில் வந்து அந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சி வந்து டிஸப்பியர் ஆயிரும். இது வந்து என்ன இதுன்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஜிங்க் தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஜிங்க் தான் வந்து ஆன்சர். இதே மாலிப்டினம்னு பார்த்தோம்னா அல்கலைன் பிஹெச்சில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆசிட் பிஹெச்சில் வந்து இருக்காது. அயன் வந்து ஆசிடிக் பிஹெச்சில் வந்து இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும். இதுவுமே அல்கலைன் பிஹெச்சில் தான் வந்து கால்சியம் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ஜிங்க்கு. இந்த கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. விச் மினரல் டெஃபிஷியன்சி டைபேக் ஆகட்டும். அடுத்து வந்து ரெக்ளமேஷன் டிசீஸ் ஆஃப் சீரியல்ஸ், இதுக்கு வந்து எதுன்னு பார்த்தோம்னா காப்பர் தான் வந்து ஆன்சரு. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் பாண்ட் லைமோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா? இது வந்து நம்ம இன்னொரு மேட்ச் த ஃபாலோவிங் கூட கொடுத்துருக்கேன். அதனால் இது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், நம்ம அங்கே வந்து பார்த்துக்குருவோம். அடுத்து வந்து த சாயில் ஹெல்த் கார்டு இந்தியா ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்கீம் வந்து சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து எதுக்குன்னா ப்ரொவைடிங் கைடன்ஸ் அண்ட் ஆப்டிமல் நியூட்ரியன்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆன் சாயில் அனலைசிஸ் தர்பை ரெடியூசிங் எக்ஸஸ் ஃபெர்டிலைசர் யூஸ். ஆக்சுவலி இப்போ கூட வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பைலட் பேசிஸில் கூட 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மருக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி அந்த ஃபார்மருக்கு வந்து ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை வந்து கடைக்காரர்கிட்ட நம்ம சொன்னோம்னா ஒரு கடைக்காரர்கிட்ட அந்த ஐடியை வாங்கிட்டு அந்த ஐடியை போட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ லேண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துடும். அந்த லேண்டுக்கு எவ்வளோ வந்து என்பிகே கொடுக்கணுமோ அவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸஸாக வந்து நம்மளால் ஃபெர்டிலைசர்ஸை வந்து வாங்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்க. இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமுமே வந்து ஃபெர்டிலைசர் யூஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதோட நோக்கம். ஓகேவா? த மேக்ஸிமம் ஈல்டு க்ரீன் ஹவுஸில் வந்து CO2 கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம எவ்வளோ வரையும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாகுது அப்படின்றாங்க. இது வந்து 1000 to 1500 ppm வரையும் நம்ம வந்து க்ரீன் ஹவுஸில் வந்து CO2ஓட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க. த மோஸ்ட் ஐடியல் சாயில் ஸ்ட்ரக்சர் பிளான்ட் க்ரோத்துக்கு வந்து எது வந்து ஐடியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. நம்மளை பொறுத்தவரை ஐடியல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா ஸ்பெர்லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஸ்பெர்லைக் ஸ்ட்ரக்சர்னா ஸ்பிராய்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ஸ்பிராய்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா அதில் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், ஏரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்பிராய்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து 2ஆக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து கிரானுலார் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து க்ரம்பி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த கிரானுலார் ஸ்ட்ரக்சர்ன்றது என்னன்னா அக்ரிகேட் வந்து லெஸ் போரஸாக இருக்கும்,
இது இந்த கிரானுலா ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா கிராஸ்லேண்ட் வெஜிடேஷன், கிராஸ்லேண்ட் இருக்கிற இடத்துல தான் வந்து கிரானுலார் இருக்கும். இதே வந்து கிரம்பி ஸ்ட்ரக்சர் இது வந்து எங்கே இருக்குன்னா ஆக்சுவலி இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள் அக்ரிகல்ச்சருக்கு வந்து எது வந்து சூட்டபிள்னு பார்த்தோம்னா கிரம்பி ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுமே வந்து ஸ்பிராடிக்கல் ஸ்ட்ரக்சர் கீழே தான் வருது. ஓகேவா? இதில் வந்து அக்ரிகேட் வந்து மோர் போர் ஸ்பேஸ் வந்து இருக்கும், வீக்லி ஜாயின்டு சாயில் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இதுதான் வந்து கிரம்பி ஸ்ட்ரக்சர். இதுதான் ரொம்ப பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கிரம்பி ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து கிரானுலார் தான் கொடுத்துருக்காங்க, கிரம்பி வந்து கொடுக்கல. ஓகேவா? அதனால வந்து இதுக்கு வந்து கிரானுலார் தான் ஆன்சரு. அடுத்து வந்து USDA கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒரு 8 வந்து பிரிச்சிருப்பாங்கங்க. கிரேவலு, வெரி கோர்ஸு சாண்டு, கோர்ஸு சாண்டு, மீடியம் சாண்டு, ஃபைன் சாண்டு, வெரி ஃபைன் சாண்டு, சில்ட்டு, கிளே அப்படின்ட்டு வந்து இங்கே பிரிச்சிருப்பாங்க USDA கிளாசிஃபிகேஷனில். ஓகேவா? இந்த USDA கிளாசிஃபிகேஷனில் வந்து கிரேவல்னா மோர் தென் 2 mmன்றாங்க. வெரி கோர்ஸ்னா 2 mmலேருந்து, அதாவது 1 mmலேருந்து 2 mm வரை இருந்துச்சுன்னா அது வெரி கோர்ஸ் அண்டு. கோர்ஸ் சாண்ட்னா 0.5லேருந்து 1 mm இருந்துச்சுன்னா கோர்ஸ் அண்டு. மீடியம்னா 0.25லேருந்து 0.5 வரையும் இருக்கணும். ஃபைன் சாண்ட்னா 0.1லேருந்து 0.25 வரையும் இருக்கணும். வெரி ஃபைன் சாண்ட்னா 0.05லேருந்து 0.1 வரையும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதே சில்ட்டுன்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.002 அதுலேருந்து 0.505 வரையும் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து சில்ட்டு. கிளே வந்து ரெண்டுத்துக்குமே இன்டர்நேஷ்னல் ஆகட்டும் USDA ஆகட்டும் இது ரெண்டுத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும், லெஸ் தென் 0.002. ஓகேவா? த ஃபீல்டு மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் சாயில் டெக்ஸ்சர். நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஃபீல்டு ஸ்ட்ரக்சரை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஃபீல்டு ஃபிங்கர் டெஸ்ட்டுன்றாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இதே வந்து கிளே பார்ட்டிகல்ஸாக இருந்துச்சுன்னா அது வெட் கண்டிஷனில் எடுத்து நம்ம 2 தம்புக்கு இடையில வச்சு இது பண்ணி பார்த்தோம்னா பிளாஸ்டிசிட்டியாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து கிளே சாயில் அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. ஃபீல்டு லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபீல்டு ஃபிங்கர் டெஸ்ட் அப்படின்றாங்க. ஓகேவா?